வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, மலையாளத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தமிழில் இது என்ன மாயம் அப்படிங்கிற படம் முதல் படமாக இருந்தாலும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சது என்னவோ ரஜினி முருகன் படத்தில் தான். ரஜினி முருகன் படம் மதுரையை மையமாக வச்சு கதை இருந்தாலும் நிறைய காட்சிகள் எடுக்கப்பட்டது காரைக்குடியில் தான். அதுவும் நம்ம கீர்த்தி சுரேஷ் வீடு காட்சிகள்லாம் எடுத்தது காரைக்குடி நகர சிவன் கோயில் பக்கத்தில் இருக்க இந்த வீட்டில் தான். படத்தில் இந்த வீட்டை சுற்றி காம்பவுண்டு சுவரும் மாடி மேலே கட்டடமும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே செட்டு தாங்க. பாத ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்க சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷை பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே போவார். கீர்த்தி சுரேஷோட அறிமுக காட்சிகள் இந்த வீட்டு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அந்த காட்சிகளில் இந்த வீட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷை பார்க்க வெயிட் பண்ணுற காட்சிகளில், அதாவது அந்த செல்ல குட்டி எனக்கான அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டில் இந்த நகர சிவன் கோயிலை சிவகார்த்திகேயனுக்கு பின்னாடி நகர சிவன் கோயில் கோபுரமும் முன்னாடி இந்த வீடும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் இந்த வீட்டுக்கு வெளியில் நிற்கும்போது போலீஸ் பார்த்துட்டு போகிற ஒரு காட்சி இருக்கும். அதாவது என்னடா இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மோதிரத்தை காணா சார் அப்படின்னு அந்த மோதிரத்தை தேடுற மாதிரியான ஒரு காட்சிகள், காமெடி காட்சி இருக்கும். அந்த காட்சிகளில் இந்த வீடும் இந்த நகர சிவன் கோயிலோட கோபுரமும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, சைட் அடிக்க அதே மாதிரி இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இடத்துல தான் ரஜினி முருகன் வந்து டீ கடையே போடுவார். அந்த டீ கடை போடுற மாதிரியான காட்சிகள் எல்லாமே இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த வீட்டையுமே அந்த நகர சிவன் கோயில் கோபுரம் இது ரெண்டையுமே நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆவி பறக்கும் டீ கடை அந்த பாட்டு வருது இல்லையா, அந்த பாட்டிலையும் ஆரம்பிக்கிற காட்சிகளில் இந்த வீடும் அந்த சிவன் கோயில் நகர சிவன் கோயிலோட கோபுரமும் நல்லாவே தெரியும். இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் டீ கடை போட்டிருப்பார் இல்லையா சிவகார்த்திகேயன், அப்போ வந்து ஒரு வாழைப்பழ காமெடி நடக்கும். சிம்மக்கல்லில் வச்சு வெட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வாழைப்பழத்தை பிக்கிறதா சொல்லி அந்த டீ கடையே காலி பண்ணிடுவார் இல்லையா, அந்த காட்சிகளில் இந்த வீடும் அதுக்கு பின்னாடி நகர சிவன் கோயிலோட கோபுரமும் டீ கடைக்கு பின்னாடி இருக்க நகர சிவன் கோயிலோட கோபுரமும் நல்லாவே தெரியும். அதே மாதிரி என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா பாடல் காட்சி ஆரம்பிக்கிற சீன்லையும் இந்த வீட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இந்த வீட்டு முன்னாடி தான் நின்று சிவகார்த்திகேயன் சத்தம் போடுவார். அப்போ வந்து இந்த என்னடா தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே இந்த வீட்டு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து கீர்த்தி சுரேஷை வந்து பைக்கில் கூட்டி கொண்டு வந்து வீட்டு முன்னாடி இறக்கி விடுற சீனும் இந்த வீட்டு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா கீர்த்தி சுரேஷோட அப்பா மாடி மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பார். மாப்பிள்ளை ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஓட்டுறா வண்டி அப்படின்னு சொல்லுவார். அந்த காட்சியும் இந்த வீட்டு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. இப்படி ரஜினி முருகன் படத்தோட அதிகமான காட்சிகள் இந்த வீட்டை சுற்றியே தான் எடுத்திருப்பாங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடியும் இந்த வீட்டிலையும் இந்த வீதியிலையும் தான் அதிகமாகவே காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோவில் ரஜினி முருகன் கீர்த்தி சுரேஷ் வீட்டை சுற்றி எடுத்த காட்சிகளை பற்றி தான் நம்ம பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.